குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மேம்பாடு போஷன் அபியான் குறித்து சென்னை அரசு ஓமந்தூரர் மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் RV ஆர்த்தி அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா போஷன் அபியானை பத்தியும் போஷன் பக்வாடாவை பத்தியும் தான் நம்ம பேச போறோம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்கீமை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே சொல்ல வந்திருக்காங்க சென்னை அரசு ஓமந்தூர் மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் RV ஆர்த்தி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நான் டாக்டர் ஆர்த்தி, ஓமந்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில குழந்தைகள் நல மருத்துவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போஷன் அபியான் அதை பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் இது கூடவே போஷன் பக்வாடா அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை ஏப்ரல் 8ல இருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். போஷன் அபியான் அப்படின்னா என்ன, அதோட மெயின் கோல் என்ன மேம், எதுக்காக அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் போஷன் அபியான் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம். இந்த போஷன் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர் ஆர்ச்சிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன். அதாவது சத்துணவு பற்றின ஒரு ப்ரோக்ராமாக தான் இந்த போஷன் அபியான் அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஏற்கனவே இந்த சத்துணவு பற்றி நிறைய ப்ரோக்ராம் இருந்தாலும் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் மற்ற மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே சேர்த்து இன்வால்வ் பண்ணுறாங்க. இப்போ இதில் மினிஸ்ட்ரி ஃபார் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட், வாட்டர், அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரிஸை சேர்த்து எப்படி ஒரு ஊட்டச்சத்தை நம்ம கம்யூனிட்டி லெவலில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு மத்திய திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2018 மார்ச் 8ஆம் தேதி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ், அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் 6 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் வளர் இளம் பெண்கள், இவங்களை மெயினாக அவங்களுக்கு நியூட்ரிஷன் எப்படி கொடுக்கலாம், எந்த மாதிரி விதத்தில் அவங்களுக்கு போய் இது சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த போஷன் அபியான். ஓகே மேம். இந்த போஷன் அபியான் திட்டம் எந்தெந்த வயது குழந்தைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு, 6 வயது வரைக்கும் இருக்க குழந்தைக்கு, அப்புறம் இளம் வயது பெண்களுக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இவங்களுக்குலாம் எப்படி பயனளிக்கிற மாதிரி இந்த திட்டம் இருக்கு மேம்? போஷன் அபியான் கீழே பார்த்தீங்கன்னா வேற நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. போஷன் மா, அப்புறம் போஷன் பக்வாடா, அந்த மாதிரி அதுக்கு கீழே நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஏன் அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய ஆக்சுவலி நல்ல நியூட்ரிஷன் இருக்கணும்னா அதுக்கு முதல்ல அம்மா நல்லா மாசமா இருக்கிற அந்த டைம்லேயே அவங்க ப்ராப்பராக நியூட்ரிஷன் எடுத்திருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கரெக்டாக நியூட்ரிஷன் வரும். அண்ட் இன்னொன்று அதே மாதிரி தாய்ப்பால் ஊட்டும் அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீட் பண்ணுற டைமில் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கும் சேர்த்து அவங்க எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் எடுத்தாதான் அந்த அம்மா மூலமாக அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நோயோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைனா அண்டர் 5 அப்படிங்கிறத வச்சு நம்ம டார்கெட் பண்ணி அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸை நாங்கள் சொல்லுவோம். ஸோ அண்டர் 5 மார்டாலிட்டி, அதாவது 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்லி இம்யூனிட்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு சீரியஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். அதனால அந்த சில்ட்ரன்ஸ் அப் டு 6 years of ஏஜ் வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர் இளம் பெண்கள், அதாவது அடலசன்ட் கேர்ள்ஸ். அடலசன்ட் கேர்ள்ஸ்னால் 14 to 18 years இருக்கிற அந்த கேர்ள்ஸை டார்கெட் பண்ணுறோம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தாய்மாராக போகிறாங்க. அந்த ஏஜ் பீரியடில் பார்த்தீங்கன்னா அனீமியா, மற்ற எல்லா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் வரத்துக்கு ஜாஸ்திங்கிறதுனால யார் ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அந்த பீப்புளை இதில் எய்ம் பண்ணுறதுனால தான் இந்த ஸ்கீம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பை நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஓகே மேம். நிறைய ஸ்கீம் சொல்லியிருந்தீங்க. அதாவது போஷன் அபியானுக்கு கீழே போஷன் மா, போஷன் பக்வாடா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கான காரணம் இந்த போஷன் பக்வாடா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏப்ரல் 8ல இருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் நம்ம இந்த ஆக்டிவிட்டியை கொண்டாடிட்டு இருக்கோம். அதே ஏப்ரல் 8ல இருந்து 23 வரைக்கும் இந்த தேதிகளில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா மேம்? ஆக்சுவலி இந்த போஷன் அபியான்ங்கிறது வருஷம் ஃபுல்லாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அதெல்லாம் அவங்க ஸ்பெசிஃபிக்கலி ஒரு வருஷத்தில் ஒரு 2 வாரத்தை இதுக்குன்னு குறிப்பாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அது அப்படி அவங்க தேர்ந்தெடுத்த அந்த காலம் தான் ஏப்ரல் 8லேருந்து 22. ஸோ வருஷம் ஃபுல்லாக என்னதான் நியூட்ரிஷன் பற்றி எல்லா அங்கன்வாடி சென்டர்லையோ சரி, ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ மற்ற எல்லா இடத்துலையுமே அதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸோ இல்லை ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் அது இன்டென்ஸாக பண்ணுறதுக்காக ஒரு 2 வாரம் ஸ்பெஷலாக பண்ணுறது தான் இந்த போஷன் பக்வாடா. அண்ட் அது இல்லாமல் போஷன் மான்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இதே மாதிரி அந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க. அது தனி, இதே இந்த போஷன் அபியானுக்கு கீழே வர அடுத்த ஒரு திட்டம் மாதிரி.
வருஷத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்மளே குறிச்சிக்கிற ஒரு டைம் தான். ஸோ இந்த டைம் தான் வைக்கணும்னு கிடையாது. வருஷம் ஃபுல்லா இந்த போஷன் ப்ரோக்ராம் வந்து போயிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த போஷன் அபியான் இந்த திட்டத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2018 தான் வந்து இந்த போஷன் அபியான் திட்டமே வந்துன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஒரு மதிய உணவு திட்டமோ இல்லை ஊட்டச்சத்து திட்டமோ நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த திட்டத்துலேருந்து இந்த திட்டம் வந்து எப்படி வேறுபடுது? ஸோ இந்த போஷன் அபியான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியுமே வந்து இந்த நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அதை இன்னும் என்ன பண்ணால், இன்னும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணால் அது மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும், நம்ம கொடுக்கறது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் கரெக்டாக ரீச் ஆயிருக்கு, அதோட பலன் கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்குதாங்கிறத நம்ம ட்ராக்கும் பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாம் ஆட் பண்ணுறது தான் வந்து இந்த போஷன் அபியான். இன்னொன்று கம்யூனிட்டி லெவலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்னதான் வந்து மக்களுக்கு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் அவங்க வீடு வரைக்குமே போயிட்டு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, இந்த ஒரு சத்துணவை நீங்கள் சாப்பிடணுங்கிறத அவங்கக்கிட்ட டேரெக்டாக நீங்கள் அங்கே கொண்டு போய் சொல்லும் போது அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து கொண்டு வந்து தான் இந்த போஷன் அபியான் ப்ரோக்ராம். இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம எப்படி உணவு கொடுக்கணும், எந்த மாதிரி உணவு கொடுக்கணும், ஏன்னா நியூட்ரிஷனாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வந்து இந்த போஷன் அபியானில் கொடுத்துருக்காங்களா மேம்? போஷன் அபியான் வந்து ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்கறதுலாம் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு நியூட்ரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அந்த அம்மா ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாசமான பீரியடில், அதாவது அந்த கர்ப்பம் தரிச்ச காலத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆக்சுவலி நியூட்ரிஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள்லேருந்து தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லெவல் பை லெவலாக வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு வயசு இருக்கிற குழந்தைக்கு 1000 கிலோ கேலரி எனர்ஜி தேவைப்படுது. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 15 to 18 கிராம் வரைக்குமான ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ நம்ம கொடுக்குற உணவு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கரெக்டான கேலரி கரெக்டாக போய் சேரணும், ப்ரோட்டீன் கரெக்டாக கிடைக்கணும். அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது விட்டமின், மினரல்ஸ், அயன், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு உணவாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கரெக்டான வளர்ச்சி, கரெக்டான எதிர்ப்பு சக்தி எல்லாமே கிடைக்கும். ஓகே மேம், நம்ம இவ்வளோ நேரம் வந்து போஷன் அபியான் அப்படின்னு பற்றி பேசணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போஷன் பக்வாடா, அதில் இந்த வருஷத்துக்கான தீம் என்ன மேம்? ஸோ ஒரு வருஷம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீமை நோக்கி தான் வந்து அந்த ஆக்டிவிட்டி டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4 மெயின் தீம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட்டு 1000 days, அதாவது முதல் 1000 நாட்கள் அதில் கிடைக்கிற அந்த சத்துணவை பற்றி பேசுகிறோம். அடுத்தது கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இன் மால் நியூட்ரிஷன், அதாவது டைரெக்டாக சமுதாய லெவலில் போய் நம்ம எப்படி வந்து அந்த சத்துணவு குறைபாடை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணியிருக்கு. இன்னொன்று ப்ரிவென்ட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அதாவது வளர் குழந்தைங்களுக்கு உடல் பருமனை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணியிருக்கு. இன்னொன்று இந்த பெனிஃபிஷரிஸுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இந்த ப்ரோக்ராமை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி தான் இந்த வருஷத்தோட தீம் இருக்குது. ஓகே மேம், நீங்கள் இப்போது போஷன் பக்வாடாவில் வந்து இந்த வருஷம் என்னென்ன தீம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா மேம், ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு 1000 days. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஃபஸ்ட்டு 1000 days அப்படிங்கிறது இதோட ஃபஸ்ட்டு மோட்டோ. அது என்ன 1000 days அப்படின்னா, அம்மா மாசமாக இருக்கிற அந்த 9 மாதம், அதாவது 270 days வரும். அடுத்தது குழந்தையோட முதல் வருடம், அது ஒரு 365 days. அடுத்த 2வது வருஷம் 365 days. அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 வருஷம், அவங்களோட 2 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம எப்படி அதுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி குழந்தையோட அடுத்து வர வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதனால் அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, இதனால் என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கும் பிரச்சனை, ஃபேமிலிக்கு பிரச்சனை. ஸோ இதனால் ஒரு கம்யூனிட்டி லெவல் வரைக்குமே நம்மளுக்கு ஏகப்பட்ட ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறதுனால இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம இந்த 1000 days நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ஃபஸ்ட்டு 1000 days. ஓகே மேம், இப்போ 2வது ஃபோக்கஸ் பாயிண்ட் சமூக அடிப்படையிலான ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது கம்யூனிட்டி லெவலில் நம்ம எப்படி போய் இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை கொடுக்கலாம், அதாவது ஊட்டச்சத்து பற்றாக்குறையை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணலாங்கிறது தான். முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வீடு வரைக்கும் நம்ம போய் இந்த சர்வீசஸை கொடுக்கும்போது அதோட ரீச் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் எங்கே டைரக்ட் கான்டாக்டோட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ். ஸோ அங்கன்வாடி சென்டர்ஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், அவங்க எல்லாமே வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வீடுக்கு போவாங்க. இதில் வந்து என்ன ஆகுது, இந்த சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒன்று காம்ப்ளிகேஷன்ஸோடு இருப்பாங்க, அதாவது மால் நியூட்ரிஷன் வித் காம்ப்ளிகேஷன், வித்தவுட் காம்ப்ளிகேஷன். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்கிறது, நீர் சத்து கம்மியாகிறது, ஊட்டச்சத்து கம்மியாகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த குழந்தைக்கு வந்து ஆக்சுவலி மால் நியூட்ரிஷன் இருக்கும், ஆனால் அது நம்மளுக்கு பெருசாக தொல்லை கொடுக்கலங்கிறதுனால
அவங்க எப்போவுமே பெருசாக ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி குழந்தைங்களும் நம்ம டார்கெட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த காம்ப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள வந்து தடுக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இல்லை வந்து இந்த ஆஷா, ஏஎன்எம் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஹோம் விசிட் போவாங்க. ஸோ ஹோம் விசிட் போய் அங்கே டைரெக்டாக அந்த குழந்தையோட ஹைட்டு, வெயிட்டு, அவங்களுக்கு இருக்கிற அந்த சத்து குறைபாடுக்கான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏர்லியர் ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நியூட்ரிஷனல் வைஸ் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது கம்யூனிட்டி அப்ரோச். ஒருவேளை அந்த குழந்தை சிக்காக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணணும். நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க வீட்டில் போய் கரெக்டாக அந்த சத்து மாத்திரைலாம் எடுக்கிறாங்களா, நம்ம சொன்ன மாதிரி ஊட்டச்சத்தான ஃபுட்டு எடுக்கிறாங்களாங்கிறது ஃபாலோ பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயோ இல்லை பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்தாங்கன்னா அது மூலமாக நான் அவங்கள ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு களத்திலேயே போய் நம்ம இறங்கி அந்த மால் நியூட்ரிஷனை வந்து நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். ஓகே மேம். அடுத்து ப்ரிவென்ட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த மால் நியூட்ரிஷன், அதாவது சத்து குறைபாடுங்கிறது கம்மியாக இருக்கிறது மட்டும் கிடையாது. மால் அப்படின்னா அப்நார்மல். ஸோ ஒரு நியூட்ரிஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை தான், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உடல் பருமன் லெவல் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நேஷனல் ஃபேமிலி சர்வேல பார்த்தீங்கன்னா ஒரு 2015-16 2.4% கிட்ட இருந்த அந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இப்போ ஆல்மோஸ்ட் 3.4 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் குழந்தைகள் வந்து நிறைய ஹை சுகர், ஹை சால்ட், அப்புறம் ஹை கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய கிடைக்குதுங்கிறதுனால சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்ன ஆகுது, நிறைய வெயிட் போடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ஈஸியாக டயபெட்டிஸ், அப்புறம் ப்ரெஷர், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், ஹார்மோன் இஷ்யூஸ், இதனால் இமோஷனலாக அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எப்படி ஊட்டச்சத்து கம்மியாக இருந்தால் நம்ம அதை ஏர்லியஸ்ட்டாக பார்த்து ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒபிசிட்டியுமே நம்ம ஏர்லியராக பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா தான் இந்த ஃப்யூச்சரில் வர இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே மேம். மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க அந்த ஃபோக்கஸ் ஆன் 1000 days குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுல இருந்தே இந்த ஸ்கீம்க்கான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடுமா? ஸோ ப்ரெக்னென்சி ஆக்சுவலி வந்து அவங்க எல்லா மதர்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு செக்கப்பும் ரெஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக மாதம் மாதம் கிடைக்க வேண்டிய அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக போகும். அது இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆஷா, ஏஎன்எம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ் எல்லாமே ஹோம் விசிட் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க பண்ணுறது மூலமாக அந்த மதருக்கு ஒரு ப்ரெக்னென்சி பீரியடில் இவ்வளோ வெயிட் கெயின் இருக்கணும், அதாவது ஒரு 9 to 11 kg வெயிட் கெயின் இருக்கணும்னா அந்த வெயிட் கெயின் கரெக்டாக இருக்கா, கரெக்டான ஊட்டச்சத்து அவங்களுக்கு போய் சேருதா, அந்த ஸ்கேனில் பண்ணும்போது அந்த குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்காங்கிறத வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து இது வந்து ஒரு வில்லேஜ் சைடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இப்போ சிட்டி சைடில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. ஈவன் தோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுமே வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இதில் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா? அப்படி அவங்க வேலைக்கு போகிற பட்சத்தில் இப்போது விசிட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இது சிட்டி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து ஒத்து வரும் மேம்? இல்லை, இப்போ வந்து ஆக்சுவலி மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்குது. அதனால வந்து வாலண்டரியாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து அது ஒரு ஸ்கீமில் இருக்குங்கிறதுனால அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இன்னொன்று, அந்த ஏரியாவில் இருக்க அந்த நர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏரியா மக்கள் தெரியுங்கிறதுனால யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ கவர்மெண்ட்டில் பிக்மி நம்பர்னு ஒன்று நம்ம கண்டிப்பாக எல்லாரும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வாங்கணும். அது கண்டிப்பாக அவங்க வாங்கும்போது அவங்களோட என்ட்ரி வந்துடுது. என்ன தான் ஒர்க் பண்ணாலும் கூட இப்போ இருக்கிற ப்ரெக்னென்ட் மதர்ஸும் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் அவங்க ஆஃபீஸில் லீவ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க செக்கப் கரெக்டாக போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது கிராமத்தில் சிட்டின்லாம் கிடையாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தன்னையும் தன் குழந்தைக்கான அந்த அவேர்னஸ் இருக்குது இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவாக தான் போயிட்டுருக்கு, கரெக்டான ஃபாலோஅப் இருக்குது. ஓகே மேம். ஸோ இந்த போஷன் பக்வாடா மூலமாக தாய்மார்களுக்கோ குழந்தைகளுக்கோ என்ன விஷயங்கள்லாம் போய் சேருது மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போஷன் பக்வாடாலேருந்து கொடுக்குறாங்க? இந்த போஷன் பக்குவாடாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து வருஷம் ஃபுல்லாமே வந்து நியூட்ரிஷன் பற்றி அவங்களுக்கு கரெக்டான அவேர்னஸோ இல்லை கரெக்டாக அவங்களுக்கான அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் போய் சேர்ந்தாலும் கூட இந்த 2 வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ப்ரெக்னென்ட் மதர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள், அப்புறம் குழந்தைகள், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன ஆகுதுன்னா பயனாளிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டேக் ஹோம் ரேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு சத்து மாவு பேக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா லோக்கலில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற தானியங்கள், சிறுதானியங்கள்,
அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கான வெல்லம், அப்புறம் என்ன மாதிரி சத்துக்கள்லாம் எக்ஸ்ட்ரா வந்து அயன், கால்சியம் இதெல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி ஒரு சத்து பேக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ அங்கன்வாடி சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குக்டு ஃபுட்டாகவே ஒரு ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷியஸ் ரிச் ஃபுட் தராங்க, ஒரு எக்கு தராங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கீம் மூலமாக போய் சேருது. இது யாருக்கு? ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு, அப்புறம் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள், அப்புறம் குழந்தைங்களுக்கு அண்ட் வளர் இளம் பெண்கள், இவங்களுக்கெல்லாம் டார்கெட் பண்ணி ஃபுட்டாகவும் கொடுக்குறாங்க, அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பவுடராகவும் கொடுக்குறாங்க. இது அவங்க வீட்டிலே கொழுக்கட்டை மாதிரியோ இல்லை அடை மாதிரியோ அவங்களுக்கு தேவையான விதத்தில் அவங்க கொடுக்கலாம். நியூட்ரிஷன் மட்டும் இல்லாமல் இம்யூனைசேஷன் சர்வீசஸுமே வந்து இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலமாக அவங்களுக்கு கரெக்டாக, பிகாஸ் உனக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா வேணும்னா நீங்கள் ஃபுட்டோடு சேர்த்து உங்களுக்கு தடுப்பூசி கரெக்டாக போட்டிருந்தா தான் இதனால் வந்து ஃபர்தராக வந்து டிசீசஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு குழந்தைக்கு நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சத்து குறைபாடு இருக்குங்கிறத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாங்க, காம்ப்ளிகேஷன்ஸே எதுவும் இல்லைனா அவங்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகாமல் அந்த கம்யூனிட்டி லெவல்லே ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வேளை இரும்பு சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் பொறுத்து அந்த குழந்தைக்கு இரும்பு சத்து மாத்திரை கொடுப்பாங்க. அதை வந்து அந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கரெக்டாக எடுக்குதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நியூட்ரிஷனும் கிடைக்குது, இம்யூனைசேஷன் சர்வீசஸ் கிடைக்குது, அது இல்லாமல் சத்து மாத்திரைகள் கிடைக்குது. இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஆரம்ப கல்வியுமே கிடைக்குது. ஓகே மேம், இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அந்த பயனாளிகளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லை கிடைக்கிது, இதை கொடுத்தாலும் இதெல்லாம் இவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது? இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஸ்கீமில் தான் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது, இங்கே கொஞ்சம் டெக்னாலஜி ஆட் பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜியில் என்னென்னா, இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் ட்ராக்கர்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி சென்டர்ஸில் இருக்கிறவங்க தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தை ஃபஸ்ட்டு டைம் வரும்போது அந்த குழந்தையோட ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறம் தலை சுற்றளவு இது எல்லாமே பார்த்து அதில் என்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டேக் ஹோம் ரேஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி டேக் ஹோம் ரேஷன் வந்து அந்த குழந்தைக்கு கிடச்சிக்குன்னா அதுக்கு ஒரு என்ட்ரி போடுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு குழந்தைக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு என்ட்ரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தையோட ஹைட்டு, வெயிட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து அதை திரும்ப அந்த ஆப்பில் அந்த குழந்தையோட நேம்க்கு நேராக ரெஜிஸ்டர் பண்ணும்போது லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்தது, இந்த வாட்டி எவ்வளோ இருந்தது, அது ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத இந்த ட்ராக்கர் மூலமாக வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி இப்போ புதுசாக இந்த ஸ்கீமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இப்போ வந்து இந்த போஷன் பக்வாடாவில் புதுசாக ஒரு விஷயம், அதாவது அதுதான் இந்த அப்ளிகேஷன் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க மேம்? எப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க அவங்க? இப்போ டெக்னாலஜி வர்றதுனால எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈஸியாக அந்த ஆப் மூலமாக நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த வேலையெல்லாம் வந்து நம்மளோட அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் ஹாஸ்பிட்டல் லெவல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா அப்போல்லாம் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கும், பெரிய பெரிய ரெஜிஸ்ட்ரிஸ் வச்சுட்டு ஒரு குழந்தையோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஹைட், வெயிட் எல்லாமே அப்படி மேனுவலாக ஒரு பெரிய பெரிய ரெஜிஸ்ட்ரிஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஒரு ரெஜிஸ்டர் முடிச்சுட்டு அடுத்த ரெஜிஸ்டர் போய் தேடி எடுத்து அதை நம்ம பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால இப்போ இந்த டெக்னாலஜி ஈஸியா இருக்கு. ஒரு ஆப் தான், அந்த குழந்தையோட பேர் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே வரிசையா அந்த குழந்தையோட 2 வருஷத்தோட டீடைல்ஸ் கிட்ட அந்த மாதிரி வந்துருதுன்னா ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம கண்ணு முன்னாடி அந்த குழந்தையோட ப்ராக்ரஸ் அப்படியே ஒரு சார்ட் மாதிரி பார்க்கறது இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ முன்னாடியுமே இது நடந்துட்டு இருந்தது, இப்போ அது இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாங்கிறதுக்காக இந்த ட்ராக்கர் மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே மேம், இந்த போஷன் பக்வாடால வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்கும்போது அடுத்து ஃபர்ஸ்ட் 1000 days, அதுக்கப்புறம் 6 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க அப்படின்னு பிரெக்னெண்டா இருக்கும்போதே அவங்க செக்அப் வந்துருவாங்க. நம்ம அப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த 2 வருஷம் வரைக்கும் நம்மளால ஒரு ப்ராக்ரஸ் வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் அங்கன்வாடியில போய் அவங்க குழந்தைய விடுறாங்கன்னா கூட 6 வயசு வரைக்கும் நம்மளால அவங்கள பார்த்துக்க முடியும். ஆனா இது கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தீங்க அடலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 14 to 18 சொல்லியிருந்தீங்க. ஆனால் அப்படி இருக்க பெண் குழந்தைங்களை நம்ம எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது, அவங்களுக்கு இது தேவை, இவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் மேம்? ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் பெனிஃபிஷரிஸே இவங்க தான். 6 வயசு குழந்தை, அந்த 6 வயசுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வர காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு யார் ரொம்ப வல்னரபிள் குரூப், அதாவது ஈஸியாக வந்து இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க தான் வந்து இந்த அடலசென்ட் ஏஜ் குரூப். பிகாஸ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் வேணும், இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள நம்ம கண்டிப்பாக டார்கெட் பண்ணி ஆகணும். இப்போ அதை சொல்கிற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற சென்டர்ஸ்லாம் அவங்க எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டட் ஹோம் விசிட்ஸ் போகும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோ, ஆஷா, விஹெச்என் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த கணக்கெடுப்பு இருக்கும். ஸோ அது மூலமாக
அவங்க ரிப்பீட்டடாக ஒரு விசிட்ஸ் போகும்போது அந்த குழந்தையோட அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ அவங்களுக்கு அந்த சத்து மாத்திரைகள் கரெக்டாக கிடைக்குதா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சீக்கிரமே கண்டுபிடிச்சி அவங்கள பிஹெச்சிக்கு வர வைக்கிறது. பிஹெச்சியில் பார்த்துட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதாவது வேணும்னா அங்கேருந்து ஜிஹெச்க்கோ இல்லை மெடிக்கல் காலேஜ் மாதிரி அடுத்த லெவல் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டார்கெட்டட் பீப்புளில் வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் அந்த பீரியடில் வர அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் கரெக்டாக போய் சேர்றதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த போஷன் அபியான், போஷன் பக்வாடா, இந்த ஸ்கீமை பற்றின சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அங்கன்வாடியில் இருக்க டீச்சர்ஸ்க்கோ இல்லை அங்கே இருக்கவங்களுக்கோ எப்படி விழிப்புணர்வு கொடுப்பீங்க, சொல்லி கொடுப்பீங்க? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு சென்ட்ரல் ஸ்கீம். அந்த ஹையர் லெவலில் இருந்து அந்த லாஸ்ட் கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸில் தான் வந்து இதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ ஐசிடிஎஸ்னால் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மாதிரி. ஸோ இதை வந்து டைரெக்டாக கொண்டு போய் அவங்க கம்யூனிட்டி லெவலில் சேர்க்க போகிற அவங்களுக்கு கரெக்டான புரிதல் வேணும், என்னென்ன பண்ணணும், என்ன ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த போஷன் அபியானுக்காகவும் இந்த போஷன் பக்குவாடா அந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும், இது வரைக்கும் வந்து அவங்க ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராபேக்கோ ஏதோ லேக்குனா இருக்குது அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நேஷனல் லெவலில் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் இந்த அங்கன்வாடி ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸு, டீச்சர்ஸு, அது இல்லாமல் வந்து அந்த பிஹெச்சிஸில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். அது இல்லாமல் அவங்கள ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணுற சர்வீசஸ் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுதா, அது கரெக்டாக மக்களுக்கு வந்து அதுலேருந்து அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத வந்து அனலைஸும் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்கவங்களுக்கும் வில்லேஜில் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு ரொம்ப சகஜமாக இருக்கும், அது அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாங்களா? இங்கேயும் வந்துருவாங்க. அவங்கள பயங்கர ஃப்ரெண்ட்லியாக அந்த வெள்ளை சாரி கட்டிட்டு நிறைய ஏரியாலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, ஃபேமிலி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கும். கம்ப்ளீட்லி வில்லேஜுங்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வீடுங்க கம்மியாக இருக்கும், அந்த ஆளுங்களாம் பர்சனலாக ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால ஈஸியாக போய் அவங்களை அப்ரோச் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலி அவங்க நியூட்ரிஷனி கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால இப்போ எல்லார் வீட்லையும் போயிட்டு அவங்க போய் உட்காந்துட முடியாது, பேச முடியாது இல்லையா. அவங்க கிட்ட ரெஜிஸ்டராக இருக்கிறவங்க எத்தனை பேரோ அவங்களும் கரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போய் எல்லாம் கரெக்டாக போய் சேருதாங்கிறது இவங்க பார்த்துக்குவாங்க. குழந்தைங்களை ப்ளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு போய் சேர்த்து விடுறாங்கல்ல, ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு தெரியுமா மேம்? இந்த பேர் வேணால் புதுசாக இருக்கும், ஆனால் சத்துணவு திட்டம், அங்கே சத்து மாவு தராங்க, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க மேம்? இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்கீம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாலும் கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த போஷன் பக்வாடாலே கேன்டீனில் இந்த ஹை கேலரி, ஹை சுகர், சால்ட் ஃபுட்ஸ் வச்சுக்கூடாது. ஓகே. ப்ரைவேட்டாக இருந்தாலும் அவங்க ஸ்கூலை சுற்றி 200 மீட்டருக்குள்ள இந்த ஃபுட்டெல்லாம் விற்கிற ஸ்டால்ஸோ கடைகளோ தள்ளுவண்டியோ இருக்கும் கூடாது, அதுவும் ஸ்கூல் ஹவர்ஸில். அதே மாதிரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் ஃபுட், அதாவது நல்ல அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிற அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வச்சுக்கணுன்ட்டு ஒரு சில கைட்லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்கூலில் இதெல்லாம் மானிட்டர் செக் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அங்கே இது சத்துணவு திட்டம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டோட நியூட்ரிஷனல் ஸ்கீமை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். மேம் இப்போ வில்லேஜ் சைடில் இருக்க மக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களை அங்கன்வாடியில் போய் சேர்த்து விடுறாங்க. இதுவே சிட்டி சைடில் இருக்க பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீ ஸ்கூல், கிட்ஸ் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி போய் சேர்த்து விடுறாங்க. அப்போது அந்த ஸ்கீம் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க வந்து எடுத்து பண்ணுறாங்களா? ஆமாம், இப்போ நிறைய வந்து ப்ளே ஸ்கூல்ஸ் இருக்காங்க, விடுறாங்க. ஆனால் என்னென்னா அங்கேயுமே வந்து இப்போ இந்த நியூட்ரிஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஆக்சுவலி என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஸ்கூல் முடிவு பண்ணி அனுப்புது. ரொம்ப சுகர் ஐட்டம்ஸு, நிறைய சால்ட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது, டெய்லி ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிளோ இல்லை நட்ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வரணுங்கிறது இந்த ஸ்கூலுமே அதையும் வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்மளோட மெயின் டார்கெட் என்ன, அந்த குழந்தைக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் போகணும் அப்படிங்கிறதுல எல்லா லெவல்லையுமே வந்து அதை வந்து ஆக்சுவலி எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. இந்த போஷன் பக்வாடா வந்து எல்லா அங்கன்வாடியிலையும் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க மேம்? இப்போ குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் என்ன மாதிரி அவேர்னஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி வந்து பேரண்ட்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி விஷயம் நடக்குது, அதாவது ஒரு சத்து மாவு தராங்க, அங்கே வந்து குழந்தைக்கு ஒரு மதிய உணவோ சரி இல்லை சத்து மாத்திரைகள் எல்லாமே கிடைக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம ஒரு 2 வாரம் இன்னும் கொஞ்சம் இதுக்குன்னே ஸ்பெஷலாக அவங்க டார்கெட் பண்ணும்போது அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணுறாங்க. சில பிளேஸ் எல்லாம் வந்து ஸ்கிட்டு மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி பண்ணும்போது
இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக அதை பார்ப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க. இல்லைனா டிஸ்பிளேஸ் மாதிரி, அதாவது உண்மையிலே சத்தான உணவுகள்லாம் எதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, எதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஃபுட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும் போதோ, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ் என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. சில பேர் வந்து அங்கேயே வந்து ஃபுட்டு ப்ரிப்பேரும் பண்ணி காட்டுவாங்க. இப்போ வீட்டில் வந்து எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகள் வச்சு என்ன மாதிரி ஹெல்த்தியாக பண்ணலாங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு வீடியோ, இல்லை ஒரு ஆடியோ. இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு வேன்லேயே வந்து ஒரு வீடியோ போகிற மாதிரியே வந்து அந்த ஏரியாலாம் போகும்போது என்ன ஆகுது, மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்னங்கிறத பார்க்கும்போது, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்கிறத விட அது அவங்க கண் கூட பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது வந்து அப்சர்வ் ஆகுது. அது ஈஸியாக அவங்க வீட்டில் போய் அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 வாரத்தில் இந்தியா ஃபுல்லாமே அது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பீப்புளில் வந்து டைரெக்டாக இந்த ப்ரோக்ராமும் அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகுது. ஓகே மேம். இப்போ இந்த போஷன் பக்வாடா பற்றின விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த சத்துணவு திட்டம் ரொம்ப நாளாகவே இருக்குன்னு தெரியும். மேபி இந்த பேர் வந்து நிறைய பேருக்கு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ இல்லை ஒரு அங்கன்வாடி சென்டர்ஸ்லையோ இந்த மதிய உணவு கிடைக்குது, அங்கே சத்து மாவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பேர் மட்டும் புதுசாக இருக்கும். அதுதான் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி அடிக்கடி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த பேரும் ரெஜிஸ்டர் ஆகிடும், அதோட பெனிஃபிட்டும் எல்லாருக்கும் ஈஸியாக போய் சேரும். ஓகே மேம். நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருந்தேன், அதாவது வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது போய் சேருதா, அவங்க அதை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இதுவே கிராமப்புறங்களில் இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்க அந்த ஒர்க்கர்ஸே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுறது, யாராவது கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வில்லேஜில் இருக்கும் மேம். பட் நகர்ப்புறங்களில் அப்படி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நகர்ப்புற இருக்க மக்களுக்கு வந்து இதுக்கான விழிப்புணர்வு இருக்கா, எவ்வளோ இருக்குது? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த சத்துணவு திட்டம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் என்னது, அவங்களுக்கு வந்து அந்த மால் நியூட்ரிஷனை ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு கரெக்டான சத்து கரெக்டாக போய் அவங்களுக்கு சேருதா, அது வந்து அவங்களுக்கு எந்தளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்மாக இருக்குது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் ஓகே சத்துணவில் வந்து அந்த மாவு தருவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஆரம்ப கல்வி, முட்டையோட சாதம் கொடுக்கறது, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த ப்ரோக்ராமில் மெயினாக என்னென்னா, டார்கெட்டட் பீப்புளை வந்து இது கரெக்டாக போய் ரீச் ஆகுதாங்கிறது தான் முக்கியம். ஸோ அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி. இப்போ அங்கே இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்லேருந்து அந்த கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் டார்கெட்டான பீப்புளுக்கு வந்து கரெக்டாக இந்த சத்துணவு திட்டம் போய் சேருதாங்கிறத அவங்க ஈஸியாக ட்ராக் பண்ணுறாங்க. இப்போது எந்த செக்டராக இருந்தாலும் இப்போ ஒரு போலியோ சொட்டு மருந்து போடுறோம் அப்படின்னா எல்லாருமே முன் வந்து போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. தேவைப்படுற குழந்தைங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே மேம். ஸோ இந்த போஷன் அபியான், போஷன் பக்வாடா, இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ அவசியம் அண்ட் இது எவ்வளோ மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மால் நியூட்ரிஷன் 2 விதத்துலையுமே இருக்குது. ஒன்று சத்து கம்மியாகவும் இருந்தாலும் பிரச்சனை, ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி நம்மளை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும், அது வந்து அந்த கர்ப்பமாக இருக்கிற காலத்துலேருந்து அந்த குழந்தை வளர்கிற வரைக்குமே வந்து அதுக்கு நியூட்ரிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அது வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், டெவலப்மெண்ட்லி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஒரு எமோஷ்னலி அந்த குழந்தை அப்போ தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த நியூட்ரிஷனை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நியூட்ரிஷன் இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி இப்போது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, அங்கே குழந்தைங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விதத்தில் அதுக்கான விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துலையும் சரி, நிறைய டிவிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது பற்றின ஆட் வரும். அட்லீஸ்ட் அங்கே போகலனாலும் டிவி மூலமாக இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைக்கு என்ன நியூட்ரிஷன் கொடுக்கணும், கவர்மெண்ட்டில் என்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இது வரைக்குமே போஷன் அபியான் மூலமாக நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கோலை அச்சீவ் பண்ணியிருக்கோம் மேம்? போஷன் அபியானோட மெயின் எய்ம் என்னன்னா, வருஷத்துக்கு 2% வந்து நம்ம ஒபிசிட்டியை கம்மி பண்ணணும், ஊட்டச்சத்து குறைபாடை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து நிறைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தீவிரமாக பண்ணுறது மூலமாக எல்லா லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்களோட வீடு வரைக்கும் போய் இந்த சர்வீஸ் கொடுக்கறதுனால இது வரைக்குமே வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து ஆக்சுவலி பயன்பட்டுருக்காங்க.
குழந்தைகள் மட்டும் இல்லாமல் நிறைய தாய்மார்கள் அதே மாதிரி வளர் இளம் பெண்களுக்கு வந்து அனிமியா முக்த் பாரத் அப்படின்ட்டு அனிமியா வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு வர அந்த அனிமியாவை வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கரெக்டான அந்த அயன் டேப்லெட்ஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடற்புழு நீக்கம், அதாவது டிவார்மிங், அந்த கேம்புமே வந்து வருஷத்துக்கு 2 தடவை எல்லா ஸ்கூல்லையுமே டேரெக்டாக அந்த மாத்திரை கொடுத்து அது மூலமாக வந்து அந்த சத்து குறைபாடை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைங்களுக்கு அந்த மதிய உணவு கொடுக்கறது மூலமாக, அதே மாதிரி தாய்மார்களுக்கும் தராங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சத்து மாவு கொடுக்கறது மூலமா ஸோ டைரக்டா வந்து அவங்களுக்கு நம்ம வீட்டு ஃபுட்டோட சேர்த்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த சத்து குறைபாடு, அந்த பேலன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விதத்துல கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறது மூலமாக இந்த திட்டத்தையும் சரி இந்த சத்து குறைபாடை வந்து சரி பண்ணலாங்கிறத எல்லா விதத்துலையுமே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இன்னமும் அடுத்த லெவலுக்கு போகுங்கிறது நம்மளுக்கு ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன விஷயங்கள், இப்போ மால் நியூட்ரிஷனாக இருக்காங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுத்தா இதை சாப்பிட்டு நீங்கள் வந்து சரியாயிடும், அந்த மாதிரி இன்டேக் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஓகே மேம். ப்ரிவென்ட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம பேசணும். இப்போது அந்த குழந்தை வந்து ஒபீஸாக இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க? ஸோ ஒரு குழந்தை வந்து ஒபிஸாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். குடும்பத்திலேயே வந்து ஜெனட்டிக்லாம் எல்லாருமே குண்டாக இருப்பாங்க, அந்த குழந்தை குண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மெயினாக வந்து நியூட்ரிஷன், கரெக்டான நியூட்ரிஷன் இருக்காது. நல்லா ஹெவியாக நல்ல கேலரி நிறைய இருக்கிற ஃபுட்டு, நல்ல ஃப்ரைட் ஐட்டம், சால்ட்டு, சுகர் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்டு எடுக்கும் போது ஈஸியாக வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து வெயிட் போட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஊரெல்லாம் பொதுவாக வந்து குழந்தைங்களாம் நல்லா புசு புசுன்னு இருந்தால் தே ஆர் ஃபீலிங் வெரி ஹாப்பி. இப்போ குழந்தை நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து ஆக்சுவலி அது குழந்தைக்கு பிற்காலத்தில் அது நல்லது கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஆரம்பத்திலேயே எல்லா குழந்தைக்கும் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் வெயிட்னு ஒன்று இருக்குது. ஒரு 2 வயசு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோ இருக்கணும்னா ஒரு சராசரியாக பிட்வீன் 12 இருக்கிறது பெட்டர். ஸோ 2 வயசுலேயே பார்த்தீங்கன்னா 18, 19 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அடுத்து 3, 4, 5 வயசுன்னு போகும்போது என்ன ஆகும், அது ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர அந்த குழந்தையோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ இதனால் என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட ஹார்மோன் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இதனால தான் என்ன பண்ணும், நம்ம ஆரம்பத்திலேயே இப்போ வெயிட் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன, சம்டைம்ஸ் ஹார்மோன் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஆக்சுவலி இந்த கிராஸ் ரூட் லெவலில் போய், அதாவது ஒரு குழந்தை குண்டா இருக்குன்னா அது ஏன் இருக்குங்கிறத உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கான இவால்வேட் பண்ணி ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணணும். இல்லை நியூட்ரிஷன் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ புரோட்டீன் இருக்கணும், இவ்வளோ கேலரி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு அந்த பேரண்ட்ஸ் மூலமாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி, இப்போ இருக்கிற குழந்தைங்க நிறைய ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெளியே போய் விளையாடுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஒபிசிட்டியை கம்மி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைங்களை வெளியே போய் விளையாடுறதுக்கு நிறைய வந்து இப்போ கேம்ஸில் அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நியூட்ரிஷனும் சரி பண்ணலாம், இந்த ஃபியூச்சரில் வர ஒபிசிட்டியுமே கம்மி பண்ணலாம். ஓகே மேம். இப்போ போஷன் அபியான், போஷன் பக்வாடால நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அது வந்து ஒரு மொபைல் ஆப் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த போஷன் ட்ராக்கரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூசர் நேம் லாகின் போட்டு நீங்களே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அது ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட அங்கன்வாடி சென்டரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செக்அப் வரும்போது ஒரு வாட்டியும் அந்த குழந்தையோட ஹைட்டு, வெயிட்டு, டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த குழந்தை கிடைக்கிற நியூட்ரிஷன் போயிடுச்சாங்கிற ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணது மூலமாக நீங்களும் வந்து பார்த்துக்கலாம், அவங்களும் பார்த்துக்கலாம். ஓகே மேம். இந்த ஸ்கீமில் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது வந்து இந்த ICDS ஒர்க்கர். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி வந்து ஒர்க்லாம் பண்ணுவாங்க மேம்? அவங்க தான் வந்து டேரெக்டாக கான்டாக்டில் இருப்பாங்க. மெயின் எய்மே இந்த கம்யூனிட்டி லெவலில் போய் ட்ரீட் பண்ணுறது தானே. டேரெக்டாக கம்யூனிட்டியில் கான்டாக்ட் இருக்கிறதுனால அவங்க கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க டாக்டரை பார்ப்பாங்க. டாக்டர் அடுத்த லெவலில் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது இவங்க வேலையாக இருக்கும். அடுத்து அந்த டாக்டர்ஸ்லாம் அந்த ஹையர் லெவலில் இருக்கிற டேரக்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதில் ஏதாவது கரெக்டாக ஃபாலோ ஆயிருக்கா ஆடிட் பண்ணி கரெக்டாக போகுதாங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இவங்க எவ்வளோ பண்ணுறாங்கிறத அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக வந்து போஷன் பக்வாடா, போஷன் அபியான், போஷன் மா இதை பற்றி எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து பொதுவாக ஒரு தாய் வந்து கருவுற்றதுல இருந்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறதுக்கு செய்யணும் மேம்? ஒரு பெண் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹெல்த் சென்டரில் அவங்க போய் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதாவது அது புக் பண்ணிக்கணும். அவங்கள புக்ட் அண்ட் இம்யூனைஸ்டுன்னு எப்போ சொல்லுவோம்னா அவங்க கரெக்டான ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி போயிட்டு அவங்க ப்ரெக்னென்சி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் அவங்களை ட்ராக் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த செக்அப் வரத்துக்கோ வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் மதர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4லேருந்து 5 விசிட்டாவது வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் போயிருக்கணும். இம்யூனைசேஷன், அதாவது டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க மாசமாக இருக்கிற டைமில். ஸோ 2 டிடி இன்ஜெக்ஷன் அவங்க கண்டிப்பாக
எடுத்துருக்கணும். அது இல்லாமல் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு வேளை தைராய்டோ இல்லை ப்ரெஷரோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருக்காங்கிறத ஆரம்பத்திலே டெஸ்ட் பண்ணி அது இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணணும். கூட நார்மலாக இருக்கிற டைமை விட அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேலரிஸ்லாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ சராசரியாக ஒரு நம்ம ஊரில் இருக்கிற விமனுக்கு பார்த்தீங்கன்னா 1800 to 2000 கிலோ அளவுக்கு நம்ம கேலரி ஒரு நாளைக்கு தேவைப்படும். ஸோ ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா இன்னொரு 500 கிலோ கேலரி எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து அந்த வளர்ற அந்த கருக்கும் சேர்த்து அவங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கணுங்கிறதுனால நியூட்ரிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக அந்த டைமில் சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய காய்கறி, பழங்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து ஜூஸாக குடிக்கிறத வந்து டேரெக்டாக சாப்பிட்றது இன்னும் பெட்டர். ஸோ தட் அவங்களுக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும். தண்ணி ரொம்ப நிறைய குடிக்கணும். மினிமம் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 to 12 கிளாஸஸ் ஆஃப் வாட்டராவது கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அதுவும் சம்மராக இருந்தால் இன்னும் ஜாஸ்தி எடுக்கிறது பெட்டர். அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது வெளியே ஈஸியாக பேக் பண்ணி கிடைக்கிற ஃபுட்டாக இருந்தாலும் ரொம்ப சால்ட்டு, சுகர், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆயிலி ஃபுட், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். மெயினாக அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக்டு திங்ஸ் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ரெகுலர் செக்கப் போகணும். ஒரு வேளை ஏதாவது அவங்களுக்கு ஒரு அப்நார்மலாக எது ஃபீல் ஆனாலும் உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு போய் செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஓகே மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 டேஸ்க்கு வந்துட்டு குழந்தையும் சரி அம்மாவையும் சரி அதுக்கான என்ன நியூட்ரிஷன் தேவை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போஷன் பக்வாடாலேருந்தே கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1000 நாட்களுக்கு அப்புறம் தாயும் சரி குழந்தையும் சரி என்ன மாதிரி உணவுகள் வந்து அவங்க எடுத்துக்கணும் மேம்? அந்த ஃபஸ்ட்டு 1000 டேஸ் ஏன் டார்கெட் பண்ணுறோன்னா, ஒரு தாய் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து 2 வயசு வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த பால் கொடுக்குற அந்த பீரியட் 2ங்கிறதால அது ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கோம். இன்னொன்று, ஒரு குழந்தைக்கு முதல் 2 வயசில் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம அப்போவே ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ஈஸியாக அதை வந்து கொண்டு வரது பெட்டர். ஸோ இந்த 2 வயசுக்கு அப்புறமும் கூட அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எடுக்கிற ஃபுட்டில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் இந்த விட்டமின், மினரல் எல்லாமே சரி விகிதத்தில் எடுக்கணும். ஸோ ஒரு 30% கார்போஹைட்ரேட் எடுக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை அட்லீஸ்ட் 18 to 20 கிராம் அளவுக்காவது ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க ஃபுட்டில் இருக்கணும். அது இல்லாமல் நிறைய காய்கறி எடுக்கணும். இப்போ ஃபுட்டு நிறைய எடுத்துட்டு கொஞ்சமாக காய்கறி எடுக்கிறத விட ரைஸை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு நிறைய காய்கறி டெய்லி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, கீரை, இதெல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2லேருந்து 3 வாட்டி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு, எக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா நிறைய பருப்பு வகைகள், சுண்டல், பச்சைப்பயிறு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரோட்டீன் டேரெக்டாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் பால் நல்லா குடிக்கலாம். இந்த மாதிரி கால்சியம் நிறைய கிடைக்கிற ராகி, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் விதத்துலேயோ இல்லை ஃபுட்லேயோ வந்து நம்ம சேர்த்து கொடுக்கலாம். ஓகே மேம், இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கும் உணவில் வந்து தாய்மார்களோ இல்லை அவங்களோட குடும்பங்களோ செய்யும் தவறுகள்லாம் என்ன மேம்? அண்ட் அதை என்னெல்லாம் மாற்றிக்கலாம் அவங்க? குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 6 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அங்கேயே நிறைய தப்பு நடக்குது. அந்த குழந்தையோட வயிறு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலை ஜீரணிக்கிற அளவுக்கு தான் அது கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 6 months வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த இடத்துல என்ன தப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பிறந்த உடனே குழந்தைக்கு கழுதை பால் கொடுக்கணும், அப்போ தான் தொண்டை நல்லா சவுண்டு வரும்பாங்க. அது ராங். பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. சக்கரை தண்ணியோ இல்லை தேனோ அது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதாவது 6 months வரைக்கும் தாய்ப்பால் தவிர்த்து எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஈவன் சம்மர் டைமில் வந்து தாய்ப்பால் பத்தாது, குழந்தைக்கு தாகம் எடுக்கும்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாமே கூட கொடுப்பாங்க. 80% ஆஃப் த பிரெஸ்ட் மில்க் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். அதனால் அதுலேயே குழந்தைக்கு தேவையான தண்ணி, நீர் சத்து எல்லாமே கிடச்சிரும். ஸோ அதனால் அந்த பிரெஸ்ட் ஃபீடை மட்டும் 6 months கொடுத்தா போதும். 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வளர வளர அந்த பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இணை உணவுகள் கொடுக்கலாம். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். அது வந்து பிரெஸ்ட் ஃபீடை நிறுத்திட்டு இல்லை, அலாங் வித் பிரெஸ்ட் ஃபீடிங். அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் கொடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு என்ன கொடுக்கலாம், அதாவது குழந்தைக்கு ஈஸியாக டைஜஸ்டபிளான ஃபுட்டாக இருக்கணும், நல்ல நியூட்ரிஷியஸாக இருக்கணும், கேலரி நிறைய இருக்கிற மாதிரி ஃபுட்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களே ஃபஸ்ட்டு என்ன ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து என்ன ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ ஸ்டார்ட் பண்ணணும், என்ன இன்டர்வலில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்ட்டு ஏதாவது வயிறில் தடவுறது, இந்த வசம்பு, கிரேப் வாட்டர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எந்த விதத்துலையுமே பெருசாக ஹெல்ப் பண்ணாது, நிறைய தொந்தரவு தான் கொடுக்கும்.
உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் பண்ணாமல் வெறும் பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணுற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு வேளை ஏதாவது இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இப்போ பிரெஸ்ட் ஃபீடு உங்களுக்கு ரொம்ப சுத்தமானது, டேரெக்டாக அம்மா கிட்டேருந்து வருது, அதில் கலப்படம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வெளியேருந்து கொடுக்கறதுல எந்த அளவுக்கு அது சுத்தமாக இருக்கும்னு தெரியாது, நம்ம எந்த அளவுக்கு வந்து கை கழுவோம் தெரியாது. ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எதாவது தண்ணி கொடுத்தா கூட அந்த இனிஷியல் பீரியடில் எவ்வளோதான் நம்ம சுத்தம் பண்ணியிருந்தாலும் அந்த சின்ன இன்ஃபெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பெரிய இன்ஃபெக்ஷனாக, பிகாஸ் அவங்களுக்கு இம்யூனிட்டி பெருசாக இருக்காது, அது அவங்களுக்கு பெரிய இன்ஃபெக்ஷனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டு, அப்புறம் ஆரம்பத்திலேயே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பான ஃபுட்டு கொடுத்து பழகிடுறது. நம்ம ஹோம் குக்டு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தான் நம்ம கொடுக்குற ஃபுட்டை அந்த குழந்தை சாப்பிட்டு வளரும். ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஹோம் குக்டு ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ஃபேமிலி பாட் ஃபீடிங், அதாவது நம்ம சாப்பிட்ற எல்லாமே அந்த குழந்தை சாப்பிடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 இயரில் பார்த்தீங்கன்னா சுகரு, சால்ட்டு எதுவுமே நம்ம எந்த ஃபுட்டில் ஆடும் பண்ணக்கூடாது. அந்த ஃபுட்டில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே கொடுத்தீங்கன்னா தான் பின்னாடி அந்த குழந்தை அந்த டேஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆகும். ஆரம்பத்துலேயே இனிப்பாக நீங்கள் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து குழந்தை காரமே சாப்பிட மாட்டேங்குது டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் ஆரம்பத்தில் விட்டுட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் வழி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் ஹோம் குக்டு ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ரெகுலர் ஃபுட்டை நீங்கள் அது பழக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட கஷ்டப்படுற அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். போஷன் பக்வாடா, போஷன் அபியான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். கடைசியாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து எதை டார்கெட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் தான். இப்போ இல்லை, எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் வந்து நம்மளால் அடுத்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நியூட்ரிஷன். ஆரம்பத்துலேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு 1000 டேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது அந்த மதர் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஒரு நியூட்ரிஷன் எப்படி ஒருத்தவங்க பெரியவங்க ஆகிற வரைக்கும் அது பெரிய ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ தெரியுது. ஸோ சின்ன வயசுல இருந்தே கரெக்டான சத்தான உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி இதெல்லாமே நம்ம கொடுத்தாலே என்ன ஆகும், ஃப்யூச்சரில் வர எல்லா இந்த நோய், அப்புறம் வளர்ச்சி குறைபாடு, இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா வளர்கிற குழந்தை, நல்ல நியூட்ரிஷனான குழந்தை பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும், அடிக்கடி சிக்காகாது. இதனால் வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போட வேண்டாம், ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கும், நல்லா படிக்கும், ஸோ கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சொசைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வெல்பீயிங் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தை ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அடல்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே, ஈவன் அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு பேரண்டாவோ சரி, ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனாக நம்ம வந்து அதோட சீரியஸ்னஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தை ஆசைப்படுதுங்கிறதுக்காக வந்து அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காம இது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது நியூட்ரிஷியஸாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டான ஃபுட்டு கொடுக்கறது மூலமாக சின்ன வயசுலேயே நல்லா அந்த குழந்தைக்கு ஆக்டிவிட்டியை நல்லா கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும்னா அந்த குழந்தைய வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு சைல்டாக வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஹெல்த்தி சில்ட்ரன், ஹெல்த்தி ஃபேமிலி, ஹெல்த்தி நேஷன். நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தால் நம்ம ஊர், நம்மள சமுதாயம் எல்லாமே நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். போஷன் அபியான், போஷன் பக்வாடா, இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். எளிமையாக இந்த விஷயம் எப்படி போய் மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் அது விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த நியூட்ரிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ தட் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் இது மூலமாக நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம். இதுவரை குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மேம்பாடு போஷன் அபியான் குறித்து சென்னை அரசு ஓமந்தூரர் மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் RVRT அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.